2 ஆண்டு காலம் ஆட்சி செய்தேன். அந்த காலகட்டம் வேற. இப்பொழுது காலங்கள் மாறிவிட்டது, காட்சியும் மாறப்போகுது. காலம் மாறிவிட்டது, காட்சியும் மாறப்போகிறது. ஆகிய தவறு செய்கள் யாராக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கின்ற பொழுது தப்ப முடியாது என்பதை மட்டும் எச்சரிக்கிறேன். இன்றைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க, தங்கத்தை திருடுவாங்க, வெள்ளி திருடுவாங்க, வைரத்தை திருடுவாங்க. இப்போ கிட்னி திருடுறாங்க. இது கேவலமான ஆட்சி தானே? நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இங்க வந்திருக்கிற கூட்டத்திலும் சரி, நம்முடைய கழக நிர்வாகிகளும் சரி, உங்களுடைய நண்பர்களும் சரி, உற்றார் உறவினர்கள் யாராவது திமுக நடத்துகின்ற மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை பெற்றிருந்தா உடல்ல உறுப்பு இருக்குதா என்று நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க. இது நான் நல்லதுக்கு சொல்றேன். ஏன்னா இவரை நம்பி யாரும் மருத்துவமனைக்கு போக முடியல. ஏன்னா உள்ள இருக்கிற பாட்டில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இருக்குதா இல்லையா என்பதை நீங்க சோதனை பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனை கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக அரசுக்கு புகார் போகுது. எந்தோடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். யாரு? திமுக எம்எல்ஏ மருத்துவமனை. அங்க ஒரு குழு போடுறாங்க திமுக அரசாங்கம். அந்த குழு போய் அந்த மருத்துவமனையில் சோதனை பண்றாங்க. அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடந்ததாக கண்டுபிடிக்கப்படுறாங்க. கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அதிகாரிகள் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி மட்டும் ரத்து பண்ணிட்டு தவறு செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கிட்னி முறைகேடை முறையாக கண்டுபிடிக்கப்பட்டு தவறு செயல் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வளவு அவமானம்! கொடுமையிலும் கொடுமை வறுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை. அந்த வறுமையின் காரணமாக அந்த ஏழை மக்களுக்கு ஆசை காட்டி அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நாம் உணர வேண்டும். இது சுதந்திர நாடு, இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட அக்குறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது சொன்னால் அது திமுக ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துகின்ற அரசு அண்ணா திமுக அரசாக இருக்கும்.